Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல 5 நாளைக்கு 5 விதமான போண்டா செய்ய போறோம். ஒவ்வொரு போண்டாவும் ஒவ்வொரு விதத்துல ரொம்பவே டிஃபரண்டான டேஸ்ட் கொடுக்கும். 5 போண்டாவும் 5 விதத்துல ரொம்பவே டிஃபரண்டான டேஸ்ட்ல நம்ம செஞ்சிருக்கோம். நீங்களும் மறக்காம செஞ்சு பாருங்க. வீடியோவை முழுசா பாருங்க. வாங்க 5 விதமான போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரவை வந்து 1 கப் எடுத்துர்க்கேன். இப்போ ஒரு பவுல்ல நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா உப்பு, சோடா உப்பு ஒரு சிட்டிகை, ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துடுறேன். சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சீரகமா இருந்தாலும் நீங்க அதையும் சேர்த்துக்கலாம். முதல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் வந்து வெங்காயம் கொத்தமல்லி அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். நம்ம போண்டா செஞ்சு சாப்பிடும்போது அதெல்லாம் நிறையா இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், தயிர்லேயே ஓரளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம போட்டிருக்கிறது ரவைங்கிறதுனால கொஞ்சம் ஊறணும், அதனால கொஞ்சம் இலக்கமாகவே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் இலக்கமாகவே நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். 10 நிமிஷம் நான் நல்லா ஊற வச்சுட்டேன். ரவை வந்து இப்போ நல்லா ஊறி கொஞ்சம் இலக்கமாக இருந்தது, கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வந்திருக்கு. நம்ம கையில் எடுத்து போண்டா மாதிரி எண்ணெயில் போடுறதுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குது. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. எண்ணெய் நல்லா சூடேறினதும் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம இப்போ போண்டா போல் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம எடுத்து போட்டுக்கலாம் எண்ணெயில். தீ வந்து மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். அப்பதான் வந்து மேலே வந்து நல்லா ப்ரௌன் ஆகும், உள்ள வந்து நல்லா வெந்து வரும். நம்ம ஃபுல்லா வச்சுட்டு செஞ்சோம்னா மேலே வந்து கலர் சீக்கிரம் வந்துடும், ஆனால் உள்ள வந்து வேகாமலே இருக்கும், ரவை அப்படியே இருக்கும். அப்பப்போ அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வெந்து வரணும்ல, அதனால கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்க, மேலே வந்து நல்லா கலராக வந்திருக்கு, உள்ளேயே நல்லா வெந்திருக்கும். இப்போ நான் போண்டாவே எடுத்துடுறேன். இதே போல் எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் போட்டு போண்டாவை பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரவையில் நம்ம சூப்பராக போண்டா ரெடி பண்ணிட்டோம். வெறும் ரவையும் தயிரும் இருந்தால் மட்டுமே போதும், போண்டா சூப்பராக ரெடி ஆகிடும். மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது, உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், உள்ளே பார்க்க ரவை மாதிரியே தெரியல. பாருங்கள், அந்த அளவுக்கு நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும் எல்லாருக்கும். ஒரு கப் நிறைய நான் வந்து இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். வீட்டில் மேக்ஸிமம் நம்மக்கிட்ட இட்லி மாவு இருந்துகிட்டே தான் இருக்கும். வேறு எந்த மாவுமே இல்லைனாலும் இட்லி மாவு வச்சு நம்ம சூடாக நம்ம போண்டா செஞ்சிடலாம். இது கூடவே நான் வந்து 3 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன், 3 ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கிறேன். இட்லி மாவில் வந்து நான் உப்பு சோடா உப்பு எதுவுமே சேர்க்கலை, அப்படியே தான் நான் அரைச்சி எடுத்த மாவு அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் இப்போ வந்து உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை பொடியாக நறுக்குனது, கொஞ்சம் கொத்தமல்லி பொடியாக நறுக்கியது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இட்லி மாவு இருக்கிறதுனால தண்ணியெல்லாம் எதுவும் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்க வேணாம். தண்ணி எக்ஸ்ட்ரா வேணும்னா அதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து தண்ணியெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ணிக்கல, இதுவே கரெக்டாக இலக்கமாக இருக்கிறதுனால நான் தண்ணி எதுவும் சேர்க்காமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், எண்ணெயில் ரவுண்டாக எடுத்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்குது பக்குவம். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம விட்டுடலாம். 5 நிமிஷம் கழித்து நம்ம போண்டாவை எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். மாவு மிக்ஸ் பண்ணி 5 நிமிஷம் நான் வச்சு எடுத்துக்கிட்டேன். கடாயில் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெயை நல்லா சூடேறிடுச்சு. மாவை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அரிசி மாவு ரவை எல்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்பவே கிறிஸ்பியாக வரும், போண்டா சூப்பராக இருக்கும். இட்லி மாவு கொஞ்சம் இலக்கமாக இருந்தாலும் நம்ம ரவை அரிசி மாவு போடுறதுனால கெட்டி பதத்துக்கு வந்துடும். வீட்டில் எந்த ஒரு மாவுமே இல்லைனாலும் இட்லி மாவு இருந்தாலே நம்ம போண்டா செஞ்சிடலாம். அப்பப்போ திருப்பி கொடுத்துட்டே இருக்கணும், அப்போ தான் நல்லா வெந்து கலராக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மேலேயும் கலர் வந்திருக்கு, உள்ளே நல்லா வெந்திருக்கும் போண்டா. இப்போ நான் எடுத்துடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி மாவில் போண்டா வந்து நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம்.
நம்ம இட்லி மாவு மட்டும் வச்சு செய்யாமல் கூடவே அரிசி மாவு ரவை சேர்த்துருக்கோம். அதனால நல்லா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் போண்டா வந்திருக்கு. ரொம்ப சிம்பிளாக நம்ம குண்டு குண்டாக போண்டா ரெடி பண்ணிட்டோம். இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். ரொம்ப சின்னதாக தான், இவ்வளோ பெரிய சைஸ் தான் எடுத்திருக்கேன். கோஸை வந்து நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்படி வரலன்னா நீங்கள் பொடியாக கூட கட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் வந்து எடுத்திருக்கேன், கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவு வந்து நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்றது போல வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கிறேன். சீரகத்தூள் கொஞ்சம், உப்பு தேவையான அளவுக்கு. இதையெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா கடலை மாவு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் கடலை மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. கடலை மாவை சலிச்சு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது, பூச்சி எதுவும் இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் பிடிக்கலன்னா நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணும்பொழுது நமக்கு தெரியும் கடலை மாவு இன்னும் சேர்க்கணுமா இல்லை போட்டிருக்கிற கடலை மாவே சரியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மிக்ஸ் பண்ணும்பொழுதே தெரியும். இப்போது நம்ம எண்ணெயில் எடுத்து போண்டா மாதிரி இப்படி போடணும் உருண்டை உருண்டையாக. அந்த அளவுக்கு நம்ம கடலை மாவு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து சும்மா லைட்டாக தெளித்து விட்டுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். கோஸ்லேயே ஆல்ரெடி தண்ணி இருக்கும், அதனால் வந்து தண்ணி அதிகமாக வேணாம், லைட்டாக தெளிக்கிற மாதிரி தெளிச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கடலை மாவு போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாது, இலக்கமாக இருந்ததுன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்கும். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கடலை மாவு போட்டு நான் மாவு மிக்ஸ் பண்ணும் பொழுதே வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெயை நல்லா சூடேற ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அந்த சூடான எண்ணெயை கொஞ்சம் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மாவில் எண்ணெயை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கும்பொழுது ஊற்றி மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா மொறு மொறுன்னு வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெயை நல்லா சூடேற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நான் சின்ன சின்ன உருண்டையாக இதை பண்ணி நான் இப்போ எண்ணெயில் போட்டுக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சு நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ தான் கரெக்டான பதத்துக்கு வெந்து வரும். ஒரு பக்கம் வெந்ததும் அப்படியே நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்க, போண்டா வந்து கரெக்டாக வெந்து வந்திருக்கு. மேலேயும் கலர் நல்லா வந்திருக்கு பாருங்க. இப்போ இதை எடுத்துக்கலாம். பாருங்க, முட்டைக்கோஸ் போண்டா நம்ம செஞ்சிட்டோம். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிட்டோம். பாருங்க, அதிக பொருள் எல்லாம் இதுக்கு தேவையில்லை. முட்டைக்கோசு, கடலை மாவு, அரிசி மாவு இருந்தால் போதும். இந்த 3 பொருள் இருந்தாலே நம்ம சூப்பராக செஞ்சிடலாம். எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் ரொம்ப வித்தியாசமாக சூப்பராக செய்யலாம். பாருங்க, உள்ள வந்து கோஸ்லாம் எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க. நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணி போட்டோம்னா இந்த மாதிரி வருமா, சாப்பிடும்பொழுது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் முட்டைக்கோஸ் போண்டா செஞ்சு பாருங்க. மூணு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிஸாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அரிசி மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வெறும் மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துடுறேன். சீரகத்தூள் கொஞ்சம், பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துடுறேன். சோடா உப்பு ஒரு சிட்டிகை, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கடலை மாவு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். போண்டா பதத்துக்கு நம்ம மாவு பிசையணும். அந்த அளவுக்கு ஏற்றது போல நம்ம கடலை மாவு போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்.
தண்ணி கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கடலை மாவு நிறைய போட்டு நம்ம போண்டா பதத்துக்கு பசைஞ்சா போதும். வெங்காய பக்கோடாக்கு தான் நம்ம கடலை மாவு வந்து கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணணும். போண்டா செய்கிறதுனால நிறைய கடலை மாவு போட்டு நம்ம இந்த மாதிரி உருண்டையாக வர அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி வரணும். பக்கோடாக்கு மாவு வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக பிசைவோம். எடுத்து அப்படியே இப்படி எண்ணெயில் போடுறதுக்காக. போண்டா செய்யறதுக்கு கொஞ்சம் இலக்கமாக இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம கரெக்டாக எண்ணெயில் உருண்டையை எடுத்து போடுற அளவுக்கு நம்ம கரெக்டான பக்குவத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணால் போதும். ரொம்ப இலக்கமாக இருந்தாலும் எண்ணெய் நிறைய குடிச்சிடும். நான் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது மூணையும் சேர்த்து இப்போ நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு போண்டா சுட்டு எடுத்துடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம செஞ்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். அப்படியே லைட்டாக திருப்பி போட்டுடலாம். தீ வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. மிதமான சூட்டில் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா தான் நல்லா கலராகவும் இருக்கும். போண்டா உள்ளேயும் நல்லா வெந்து வந்திருக்கும். நல்லா கலராக வெந்து வந்திருக்கு பாருங்கள். அதே மிதமான சூட்டில் உள்ளேயும் நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ நான் போண்டாவை எடுத்துடுறேன். இது ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிடலாம். இதே போல் மீதி இருக்கிற மாவையும் போண்டாவை செஞ்சு எடுத்துடலாம். வெங்காய போண்டா சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பாருங்க. பார்க்க அப்படியே கடையில் வைக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. ரொம்பவே டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். இது செய்யறதுக்கு ஒரு 15 நிமிஷம் இருந்தால் போதும். நல்லா சூப்பராக டேஸ்டியாக நம்ம செஞ்சிடலாம். 3 பெரிய வெங்காயம் தான் நான் சேர்த்தேன். அதுக்கே எவ்வளோ போண்டா வந்திருக்கு பாருங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே நல்லா திருப்தியாக சாப்பிடலாம். இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் வெங்காய போண்டா செஞ்சு பாருங்க. ஒரு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதாவது 200 கிராம் அளவுக்கு நான் கோதுமை எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நான் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு ஒரு சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சீரகம் கொஞ்சம், ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகாவை எடுத்து ரொம்ப பொடியாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் பெருசாக போட்டோம்னா நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டோம்னா போண்டாவோட சேர்த்து பச்சை மிளகாவையும் சாப்பிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். தயிர் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம இஞ்சி கொஞ்சம் கட் பண்ணி அப்படி இல்லைனா துருவி கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், மாவு வந்து நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். உருண்டையெல்லாம் எதுவுமே இல்லாமல் நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எண்ணெயில் நம்ம மாவு எடுத்து போண்டா மாதிரி ரவுண்டாக போட்டு எடுக்கிறதுக்கு இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக போட்டு நம்ம போண்டாவை சுட்டு எடுத்துக்கலாம். மாவு எண்ணெயில் போட்டு உடனே திருப்பக்கூடாது. ஒரு நிமிஷம் இல்லைனா ஒரு 2 நிமிஷமாவது நம்ம விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி கொடுக்கணும். இப்போ நான் லைட்டாக திருப்பி கொடுத்துக்கிறேன். பாருங்கள், மேலேயும் நல்லா கலர் வந்திருக்கு. அதே சமயம் உள்ளேயே நல்லா போண்டா வெந்து வந்திருக்கும். இப்போ நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை மாவை வச்சு நம்ம சூப்பராக நம்ம போண்டா ரெடி பண்ணிட்டோம். கொஞ்சம் இலக்கமாக இருந்ததுன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஷேப் இல்லாமல் வரும். கொஞ்சம் கெட்டி பதத்தில் நம்ம மாவு மிக்ஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ரவுண்டாக நல்லா சூப்பராக வரும். நம்ம மாவு மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது ஷேப் எப்படி வருங்கிறது. கூடவே தொட்டுக்கிறதுக்காக கொஞ்சம் கார சட்னி செஞ்சுருக்கேன்.
நம்ம வெறும் இந்த கோதுமை மாவு போண்டா மட்டும் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா கூட தேங்காய் சட்னி, கார சட்னி, புதினா சட்னி இது போல் நம்ம ஏதாவது சட்னி செஞ்சு சாப்பிட்டோம்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 4 போண்டா சாப்பிடலாம். இனி வீட்டில் மைதா மாவு இல்லை, கடலை மாவு இல்லை நம்ம ஃபீல் பண்ண வேணாம். கோதுமை மாவு இருந்தாலே போதும், நம்ம சூப்பராக போண்டா ரெடி பண்ணிடலாம். ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் தான் இது. நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.